Brock Lesnar எப்போ வந்து WWE போனாரு, எப்போ திருப்பியும் வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Brock Lesnar வந்து 2004ல வந்து WWE போனாரு. 2012 வந்து திருப்பியும் ரிட்டர்ன் கொடுத்தாரு. ஸோ ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவரு மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ அவரை வச்சு WWE வந்து ஒரு மாசான ஒரு ரெஸ்லராக ஆக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அப்படி தான் Brock Lesnar வச்சு நிறைய பேரோட கையை வந்து உடைச்சாங்க. அது வந்து ஒரு நல்ல மூவாக தான் இருந்தது. ஏன்னா அப்போ தான் வந்து Brock Lesnar வந்து ஒரு பீஸ்டாக ஒரு மிருகமாக காமிக்கணும்னு வந்து WWE ஆசைப்பட்டாங்க. ஸோ அது வந்து நடந்தது. ஸோ ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் ராகுல். அண்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் Brock Lesnar வந்து நிறைய பேரோட கையை உடச்சிருக்காரு. ஸோ அது வந்து ரியலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ Brock Lesnar வந்து யாரோட கையை வந்து உடச்சிருக்காரு, அதாவது அவரோட ஸ்மாக் போட்டு கமோரோ லாக் போட்டு யாரோட கையை வந்து உடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷான் மைக்கேல்ஸ், அப்புறமா ட்ரிபிள் எச், அப்புறமா மார்க் ஹென்றி. ஃபர்ஸ்ட் வந்து Brock Lesnar vs Triple H SummerSlam 2012 வந்து ஒரு ஃபீட் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வாரம் வந்து ஷான் மைக்கேல்ஸ் வந்து Triple Hக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அப்போ வந்து ஷான் மைக்கேல்ஸ் பால் ஹேமனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அது வந்து வெளியில் நடக்கும். ஸோ Brock Lesnar வந்து அங்கே போயிட்டு ஷான் மைக்கேல்ஸை தூக்கிட்டு ரிங்குக்கு கொண்டு வந்துடுவார். ஸோ அங்கே வச்சு அவருக்கு வந்து கொமோரோ லாக் போடுவார். ஸோ அப்போ வந்து அவரோட கை உடையிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது வந்து Brock Lesnar பீஸ்டா காமிக்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. Lesnar வந்து Triple H ஓட கையை வந்து உடைச்சாரு. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா SummerSlam 2012 மேட்ச் அப்போவே வந்து Brock Lesnar Triple Hக்கு கமோரோ லாக் போடுவார். ஸோ அதனால Triple H டேப் அவுட் பண்ணுவார். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஹென்றி. ஸோ பால் ஹேமன் அண்ட் Brock Lesnar வந்து ஒரு ரால வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து 2014 நடந்தது. ஸோ பால் ஹேமன் அண்ட் Brock Lesnar பேசிகிட்டு இருக்கும்போது மார்க் ஹென்றி நடுவில் வருவார். ஸோ Brock Lesnar வந்து சம காண்டாயிடுவார். அவர் மேலே சம வெறுப்பில் இருப்பார் அப்போது. ஸோ அதனால வந்து Brock Lesnar அவருக்கு வந்து ஒரு கமோரோ லாக் போடுவார். ஸோ அவரோட கையை வந்து உடையிற மாதிரி காமிப்பாங்க. இதை மூணுமே வந்து Brock Lesnar ஒரு பீஸ்டா காமிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இருந்தது. ஆனால் இது மூணுமே வந்து ரியல்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். ஆனால் இது மூணுமே வந்து உண்மையாலேயே ஃபேக் தான். WWE வந்து சில மூவ்ஸ் வந்து உண்மையாக இருக்கும். அதாவது அடிக்கிறது, அவங்க மேலே படுறது, லைட்டாக வந்து ரெஸ்லருக்குலாம் வலிக்கும். ஆனால் வந்து லாக் போடுறதுலாம் ரியலாகவே இருக்காது. ஏன்னா லாக் போட்டால் அவங்களோட கை வந்து உண்மையாலேயே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்லர் வந்து ரொம்ப நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக WWE வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ Brock Lesnar வந்து 3 பேருக்கு லாக் போட்டிருக்காரு. ஸோ அந்த லாக் வந்து நிறைய பேர் வந்து ரியல்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ஃபேக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரேண்டம் வீடியோஸில் வந்து இந்த மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான ரேண்டம் வீடியோஸ் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் கூட வந்து கமெண்ட் பண்ணலாம் எந்த மாதிரியான ரேண்டம் ரெஸ்லிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.